இந்த கருப்பசாமி படத்தை பார்த்த உடனே ஒரு நம் கருப்பசாமி சரணம் சேனல் சந்தாதாரர் இதை பதிவு செய்தார். இதெல்லாம் ஒரு சாதாரண கருத்து இல்லை, இதுதான் நெஞ்சார்ந்த உணர்வு, இதுதான் கருப்பசாமியின் உண்மை வடிவம். இதைத்தான் நானும் சொல்றேன். எல்லா தெய்வங்களா போல எங்க அப்பாவும் அன்பானவர்னு, ஆனா யாரும் நம்ப மாட்டாங்க. கருப்பரா இதுவரைக்கும் கோபமாகவே காட்டியிருக்கிறாங்க. ஆனா உண்மையிலே எங்க ஐயா இப்படிதான் இருப்பாரு, என் கருப்பர் இப்படிதான் இருப்பாரு, நம்புறவங்களை இப்படிதான் தூக்கி தாளாட்டுவாரு. தேங்க்யூ நண்பா, எங்க ஐயாவை இப்படி காமிச்சதுக்கு. கருப்பண்ணா சாமிக்கு ஆரோகரா, சாமி சரணம். மகளே, எனக்கு எல்லாமே தெரியும். உன் கூட யார் நடிக்கிறாங்க, யார் எங்க போனாலும் ஏமாத்துறாங்க, உன் கஷ்டம் எனக்கு தெரியும். நீ அழாதே தாயே, இதுக்கப்புறம் உனக்கு சூனியம் வைக்க முடியாது மகளே. உனக்கு கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை நான் தர்றேன் தாயே. நீ போற பாதையில நான் காவலா இருப்பேன். உனக்கு நடக்கிற ஒவ்வொரு அவமானத்துக்கும் வெகு தீனமே சீக்கிரம் பதில் வரும். இதுக்கப்புறம் உனக்கு கஷ்டமே இருக்காது தாயே, இதுக்கப்புறம் உனக்கு கஷ்டமே இருக்காது தாயே. தைரியமா புறப்படு. சுவாமி சரணம், கருப்பசாமி சரணம். இது ஒரு கருப்பசாமி சரணம் சேனலுக்கான ஒரு சந்தாதாரரின் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட கருத்து. கருப்பா, நீ வேணும் ஐயா, நீ வரதுக்கு நான் என்ன செய்யணும் ஐயா? கருப்பசாமி பதிலளிக்கிறார். மகனே, இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான பக்தர்கள் என்னிடம் தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி தீர்வுகளை பெற்று வருகின்றனர். ஆனால் நீ என்னிடம் என்னை காண விரும்புகிறாய். சரி மகனே, இன்று மாலை பூஜையில் மனதார் என்னை வணங்கு. முழு அன்பும் நம்பிக்கையுமாக பூஜை செய். நீ என்னை தெளிவாக காண்பாய். ஆனால் ஒரு நிபந்தனை, நீ என்னை பார்த்ததை யாரிடமும் சொல்லக்கூடாது. ஏனென்றால் யாரும் நம்ப மாட்டார்கள். சுவாமி சரணம், கருப்பசாமி சரணம். மகனே, ஏன் அழுகிறாய்? உனக்கு நடந்த அவமானமும் ஏமாற்றமும் எல்லாம் எனக்கு தெரியும் மகனே. ஒரு விஷயம் சொல்றேன், கேள். இதற்கு அப்புறம் உன்னை யாராவது ஏமாற்றினாங்களா அல்லது அவமானப்படுத்தினாங்களா? கவலைப்படாதே மகனே, அவங்களை நான் பார்த்துக்கிறேன். தலை எடுத்து நிமிர்ந்து நில். அதுதான் எனக்கு பெருமைடா மகனே. அழக்கூடாது. இது வெறும் வார்த்தை இல்ல, இது கருப்பசாமியோட சத்தியம். சுவாமி சரணம், கருப்பசாமி சரணம். மகனே, இந்த 4 கண்ணீர் துளிகள் உன்னோட பிரார்த்தனை எனக்கு தெரியும். 1, உன் குடும்பம் நலமாக இருக்க வேண்டியதற்காக. 2, உன் வேலை நன்றாக செல்வதற்காக. 3, உன் குடும்பத்திலே எந்த நோயும் வராமல் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியதற்காக. 4, உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நான் எப்போதும் காவல் இருப்பதற்காக. எனக்கு தெரியும் மகனே, நீ வழிபட்டவன். நீ உன் கடமையை செய்து கொண்டிருக்கிறாய். மகனே, நீ தைரியமாக உன் வேலையை செய். நான் உன்னோட இருக்கிறேன். இந்த 4 கண்ணீர் துளிகள் உன்னுடையது. விரைவில் உன் கண்களில் சந்தோஷம் தோன்றும். சாமி சரணம், கருப்பசாமி சரணம். நான் உன் பிரார்த்தனை எல்லாம் தெரியாமலா இருக்கேன் மகனே. எத்தனையோ நாட்களா நீ மனம் மாற வேண்டிக் கொண்டிருக்க. ஐயா, என் மனதார கேட்டேன், ஆனா ஏன் அது நடக்கல அப்படின்னு என்ன நீ கேட்கிறே? மகனே, ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வை. நீ என்னிடம் கேட்ட ஒவ்வொரு வேண்டுதலும் எனக்கு தெரியும். ஆனா நேரம் என்னும் ஒரு சக்தி இருக்கு. அந்த நேரம் வந்தால்தான் அது தானாகவே சுலபமா நடக்கும்.
நீ கவலைப்படாதே மகனே, என் அருள் உன்னை தொட்டுச் செல்கிறது. உன் எல்லா வேண்டுதலுக்கும் நேரம் சரியாகும் போது தீர்வு வரும். சுவாமி சரணம், கருப்பசாமி சரணம். என் பிள்ளைகள், பயப்படாதீர்கள். உங்கள் வீட்டில் ஒருவர் மருத்துவமனையில் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். உங்கள் தாயிருக்கும் பிள்ளையிருக்கும் சகோதரனாக இருந்தாலும் நான் அங்கே இருக்கிறேன். அவரை காப்பாற்ற என் கரம் பிடித்திருக்கும். நோய் என்பது ஒரு சோதனை. நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். மருத்துவர்கள் செய்கிற வேலைக்கு நான் என் ஆசீர்வாதம் சேர்க்கிறேன். உங்கள் பிரார்த்தனை மட்டும் உண்மையாக இருக்கட்டும். மெல்லிய பின்புல இசையுடன் கருணை மிகுந்த குரலில், உங்கள் கண்ணீர் எனது பாதங்களில் விழும்போது அது வெறும் கண்ணீர் இல்லை, அது உங்கள் நம்பிக்கையின் சக்தி. அந்த நம்பிக்கையில் தான் நான் இருக்கிறேன். உடம்பு குணமாகும், உங்கள் வீட்டில் சிரிப்பு திரும்பும். உங்கள் மனதில் பயம் வந்தால் என் பெயரை சொல்லுங்கள். கருப்பசாமி சரணம் என்று மனதில் ஜபியுங்கள். நான் அருகில்தான் இருக்கிறேன். சாமி சரணம், கருப்பசாமி சரணம். இது ஒரு கருப்பசாமி சரணம். சேனலுக்கான ஒரு சந்தாதாரரின் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட கருத்து. எனக்கு துரோகம் பண்ணவங்க நல்லாவே இருக்கிறாங்க ஐயா, கொஞ்சமும் குற்ற உணர்ச்சி இல்லாம. உன்னை நம்பின எனக்கு கண்ணீர் தான் மிச்சம். எப்போதுதான் உனக்கு இரக்கம் வரும்? நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். உன்னோட வாழ்க்கையோட விளையாடும் ஒவ்வொருத்தனையும் நான் கண்கள் பதிச்சுக்கிட்டேன். என் வெள்ளை குதிரை மேல நான் வரேன். உன் வாழ்க்கை முழுக்கவும் மாற்றத்தை தூக்கி கொண்டு வரேன். நீ சும்மா பொறுமையாயிரு. நான் உன்னோட இருக்கேன் மகனே. உன்னை விட்டுட மாட்டேன். உன் சிரிப்பை திருப்பி கொடுக்க நான் திரும்பி வரேன். நம்பு, நம்பி இருக்க. சுவாமி சரணம், கருப்பசாமி சரணம். இமைகளில் கண்ணீர், இதயத்தில் பல இடியால் உடைந்த நிமிடங்கள். என்னால முடியலப்பா என சொல்ல வந்த பக்தனின் மௌனமான சத்தம். அந்த நேரத்தில் ஒரு தடவை, ஒரு நெருக்கம். கருப்பசாமி அருகில் வந்து மெல்ல தலையை தொடுகிறார். அவரது விழிகள் நேசமாய் பேசுகிறது. மகனே, வருத்தப்படாதே. நீ சாய்வதை நான் விட்டு வைக்க மாட்டேன். நான் இருக்கேன், நீங்காத காக்கும் கண்ணாக. அந்த ஒரு தொடுதான் ஒரு உலகம். ஒரு வார்த்தை இல்லாத பாசம், ஒரு வலி இல்லாத அறம். தலையை கீழ் வைக்காதே மகனே, நான் காவலா இருக்கிறேன். இப்போது துயர் கண்ணீரில் கரைந்தாலும் அந்த ஒரு பார்வையில் ஒரு உயிர் துடிக்கிறது. ஒரு நம்பிக்கை மீண்டும் பிறக்கிறது. சுவாமி சரணம், கருப்பசாமி சரணம். நான் உன் நிலையும் உன் உள்ளத்தின் வலியும் அறிந்தவன்தான். நீ எப்போது உண்மையோடு இருந்தாயோ அப்போது நான் எப்போதும் உன்னுடன் இருந்தேன். உனக்காக எப்போதும் நான் காவலாக இருந்தேன். நீ நல்ல வழியில் இருந்தபோது உனக்கு தேவையானதையெல்லாம் நீ கேட்டதற்கும் மேல் நான் தந்தேன். ஆனால் இப்போது நீ தவறான பாதையில் செல்கிறாய். செய்கிறதையெல்லாம் சிந்தித்துப் பார். எது சரி, எது தவறு? உணர்ந்து திரும்பு மகனே. நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். நல்ல மனுஷனாக இரு, உண்மையோடு இரு. என் வெண்குதிரை உனக்காக காத்திருக்கிறது, உனக்கு காவலாக. சுவாமி சரணம், கருப்பசாமி சரணம்.